மன்னராட்சி காலத்தில் 11 ஆண்டுகள் வாழ்ந்தோம். வெள்ளையர்களின் ஆட்சி காலத்தில் 300 ஆண்டுகள் வாழ்ந்தோம். இந்த காலகட்டங்களில் இந்த நிலத்தின் இயற்கை வளங்கள் பறிபோகவில்லை. வரலாற்றை பின்னோக்கி பார்க்கிற போது 2000 ஆண்டுகால தமிழ் சமூகம் வாதாபி எரிக்கப்பட்டது, உறையூர் எரிக்கப்பட்டது, மதுரை எரிக்கப்பட்டது, புத்த மடங்கள் நொறுக்கப்பட்டது, கோயில்கள் இடிக்கப்பட்டது, தேவாலயம் நொறுக்கப்பட்டது. இந்த 2000 ஆண்டு காலத்தில் எண்ணற்ற வன்முறைகள், எண்ணற்ற போர்கள். ஆனால் எந்த ஒரு மன்னனும் இயற்கை வளங்கள் மீது கை வைக்கல, ஒரு ஆத்த ஆக்கிரமிக்கல, ஒரு ஏரிய அழிவுக்கு உள்ளாக்கல. இப்படி 12 காலமாக பாதுகாத்து வைக்கப்பட்ட இயற்கை வளங்களை 50 ஆண்டுகள் திராவிட ஆட்சி அழிவின் விழுங்கி கொண்டாந்து எடுத்திருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆறுகள் செத்து கொண்டிருக்கிறது. காவிரி தென்பண்டை பாலாறு தமிழ் கட்டத்தில் வையை பொழுந்ததி என மேவியார் பல ஓட திருமணி செலுத்த தமிழ்நாடு அவருக்கு பாரதி போன்ற இன்னைக்கு ஆறுகள் செத்து கொண்டிருக்கிறது. மலைகள் எல்லாம் கல்குவாரிகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல தான் தமிழர்கள் இழுத்து வர்றோம். நீங்க திமுகவுக்கு, அதிமுகவுக்கு, காங்கிரசுக்கு, பாஜக ஓட்டு போட்டு செத்து போகலாம். ஆனா நாளைக்கு இதே ஊர்ல இதே நிலத்துல வாழணும். வாழணும்னா இந்த நிலமும், இந்த நீரும், இந்த மலையும், இந்த ஆறும், இந்த ஏரியும் வேணும். அது வேணும்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கணும். வேற வாய்ப்பே இல்லை.